the preparation of alcohols and ethers முன்னால் கொஞ்சம் மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். அதில் ஒன்று ரெண்டு விட்டு போச்சு, எதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் அதை எல்லாத்தையுமே குயிக்காக ஒரு தடவை பார்த்துடலாம். ஆல்கோஹால்ஸ் வந்து நம்ம ரெண்டு சோர்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று வந்து ஆல்கீன்ஸ்லேருந்து பண்ணலாம், இன்னொன்று வந்து ஆஹால்லேருந்து பண்ணலாம். ஆல்கீன்ஸில் வந்து இந்த 3 மெத்தட் இருக்குது. ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன் ஒன்று இருக்குது, ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் அண்ட் ஆக்சிமெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன் அப்படின்னு 3 மெத்தடில் நம்ம ஆல்கீன்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஆஹாலேருந்து வந்து SN1 SN2ல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் OH மைனஸ் வச்சு we can prepare alcohol and moist Ag2O சில்வர் ஆக்சைடு போட்டால் கூட நம்மளுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். அது ஸோ வில் ஜஸ்ட் குவிக்லி ரஷ் த்ரூ த ஏற்கனவே பார்த்த டாபிக்ஸ்ன்றதுனால ஆஹாலேருந்து வந்து இஃப் யூ டேக் எனி ஆல்கில் ஹேலைட்டில் இஃப் யூ டேக் அக்வஸ் OH போட்டோன்னா யூ கெட் த கரஸ்பாண்டிங் ஆல்கஹால். ஸோ தட் இஸ் த க்ளூ. ஆல்கஹாலிக் OH போட்டோன்னா எலிமினேஷன் நடக்கும், அக்வஸ் KOH போட்டோன்னா substitution நடக்கும். ஸோ தட் இஸ் த க்ளூ தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். அதே மாதிரி அரோமேட்டிக் ஹேலைட்ஸ்லேருந்து போட்டதுனால யூ வில் கெட் தி கரஸ்பாண்டிங் அரோமேட்டிக் ஆல்கஹால் வரும். ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து பண்ணோம்னா அயோடைட்ஸ் அண்ட் ஃப்ளோரைட்ஸை மட்டும் நம்ம எடுக்கும்போது அது ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் மட்டும்தான் அந்த ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். SN1 SN2 மெத்தடில் அது பண்ணுறது கஷ்டம். அதனால் மாய்ஸ்ட் சில்வர் ஆக்சைடு போட்டோம்னா we get the alcohol for iodides and fluorides. ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அது ஆஹால நம்ம படிச்சிருக்கோம், ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் அண்ட் ஃபிங்கர்ஸ்டீன் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து ஆல்கீன்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஆல்கீன்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஆசிட் கேட்டலைஸ்டு ஹைட்ரேஷன் அப்படின்ற மெத்தட் பார்த்தோம். அதில் வந்து ஆர்கானிக் ஸ்கீமாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணணும், ரியாக்டன்ஸில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஆல்கீன்ஸில் நம்ம ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணும்போது கார்போகேட்டையான் வந்து எதில் வந்து மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் வருதோ அதில் பண்ணணும். ஈத்தீனில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நீ எப்படி போட்டேன்னாலும் உனக்கு ப்ரைமரி கார்போகேட்டையான் தான் வரும். ஸோ அதனால் நீ இந்த டபுள் பாண்டை எந்த பக்கம் வேணாலும் ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ இஃப் யூ டேக் சல்ஃபூரிக் ஆசிட் தான் நம்ம நார்மலாக எடுக்கிற ஆசிட், அதில் எடுத்துட்டோம்னா யூ கெட் தி ஃபஸ்ட்டு அந்த சல்ஃபேட் வரும், உனக்கு அந்த சல்ஃபோனிக் ஆசிட்னுடைய ஹைட்ரஜன் சல்ஃபேட் டெரிவேட்டிவ் வரும். ஃபர்தர் ஹைட்ராலிசிஸ் நம்ம பண்ணும்போது we get the alcohol plus sulfuric acid வெளியில் திருப்பி வந்துடும் உனக்கு அது. ஸோ this goes by Markovnikov addition. இந்த ஒவ்வொரு ரியாக்ஷனை பற்றின இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா என்ட்ரன்ஸில் கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இல்லைனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்குற கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். மார்க் அடிஷன் அப்படின்னு சொன்னால் யூ நோ தட் த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் தி அடெண்டம் வில் கோ அண்ட் கெட் அட்டாச்டு டு த கார்பன் கண்டெய்னிங் லெஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். அஃப்கோர்ஸ் ஈத்தீனில் வந்து ரெண்டுத்துலேயுமே சேம் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இட் டசன்ட் மேட்டர். சப்போஸ் வி டேக் ப்ரோப்பீன் எடுத்துட்டோம் அப்படின்னா நவ் யூ நோ தட் டபுள் பாண்ட் இந்த பக்கம் தான் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். செகண்டரி கார்போகேட்டையானில் திருப்பி H2SO4 போட்டோம்னா இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட்ன்றதுனால இட் வில் டிசோசியேட் டு ப்ரொடியூஸ் H+ அண்ட் HSO4 மைனஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணிட்டோம் அது அப்படியே வந்து இங்கே அட்டாச் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ அதுதான் இங்கே ப்ராடக்ட் வரும். ஃபர்தராக ரெண்டாவது ஸ்டெப்பில் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது அந்த HSO3 அதாவது SO3H HSO4 மைனஸில் அது சல்ஃபூரிக் ஆசிட் வெளியில் வந்துடும், OH வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ இஃப் யூ டேக் அன் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன் லைக் திஸ், அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீனில் எடுக்கும்போது யூ ஷுட் நோ த மெக்கானிசம்னு இது முன்னால் பார்த்தது தான் இது. குயிக்காக வில் ரஷ் த்ரூ திஸ். ஸோ யூ ஹேவ் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும், 2 H+ அண்ட் SO4 வந்துடும். அண்ட் திஸ் H+ வில் ஹேவ் தி ஆக்சிஜன் வாட்டரை போய் அட்டாக் பண்ணுவது அக்வஸாக இருக்கிறதுனால. வாட்டரில் வந்து oxygen will donate one lone pair to this and it forms a coordinate bond H3O plus hydronium ion form ஆகும். அண்ட் ஆக்சிஜன் வந்து ப்ளஸ் சார்ஜ் வந்து அதால் ஹோல்டு பண்ண முடியாது, அதனால் இட் வில் ட்ரை டு பிரேக் அவே திஸ் பாண்ட். இந்த மீன் டைம் ஆல்கீனில் வந்து இந்த மாதிரி டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகும்போது கார்போகேட்டையான் வரும். அதில் இந்த வாட்டர் மாலிக்யூல் இங்கே அட்டாச் ஆகும்போது யூல் கெட் திஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம திஸ் மெத்தட் ஹைட்ரேஷன் மெத்தட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம பார்க்காம விட்டது வந்து ஆசிட் கேட்டலைஸ்டு ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஆசிட் கேட்டலைஸ்டு ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ். வில் சேஞ்ச் திஸ் டு ஓகே. ஸோ
ஸோ ஆசிட் கேட்டலைஸ் ஹைட்ரேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் மெக்கானிசம். இதில் அடுத்த இதில் கொஞ்சம் எக்ஸசைசஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ரிங் எக்ஸ்பேன்ஷன்லாம் இருக்கும். ரிங் எக்ஸ்பேன்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஜேஇ போர்ஷன் தான் அது. ஸோ வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இஸ் whenever you take an alkene and you add any acid அதாவது aqueous solution, water in the presence of acid போட்டால் you will get an alcohol, acid catalyzed hydration இதில் வரும். ஸோ இந்த ஒரு மெக்கானிசம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சிமெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன் பார்த்துட்டோம். அடுத்தது ஹைட்ரோபோரேஷன் அண்ட் ஆக்சிடேஷன், HBO. அதில் நம்ம அந்த மேலே அதை நம்ம பார்க்கல நம்ம அதை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் குவிக்லி ரஷ் த்ரூ தட் ஆல்சோ. ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் வந்து இது 11th ஹைட்ரோகார்பன்ஸ் சாப்டர் ஆல்கீன்ஸில் பார்த்தது தான் அது. ஸோ இப்போ சப்போஸ் இஃப் யூ டேக் அன் அல்கீன், சே ப்ரோபீன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா போரேன், டைபோரேன்னு நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸ் 11th படித்தது டைபோரேன் B2H6 அது இருக்கும். அந்த BH3னுடைய டைமர் தான் அது. ஸோ இஃப் யூ டேக் அன் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன், அதில் வந்து இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணணும், செகண்டரி கார்போகேட்டையான் இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணணும். அதில் போரான் வந்து இட்ஸ் அன் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் எலமெண்ட். குரூப் 13 எல்லாமே வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆட்டம். ஸோ அதுக்கு வந்து இட் நீட்ஸ் எலக்ட்ரான். அதனால் என்ன பண்ணும், இந்த மைனஸ் சார்ஜ் இருக்கிற எலக்ட்ரான் வந்து இந்த பியினுடைய எம்டி ஆர்பிட்டல் 2pz ஆர்பிட்டல் இருக்கும் போரானில், அதில் வந்து இந்த எலக்ட்ரானை போட்டு இங்கே அட்டாச் ஆகும். இந்த இடத்துல இங்கே அட்டாச் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன், ஒரு இன்டர்மீடியட் இது. அந்த இன்டர்மீடியட்டில் இங்கே இந்த ப்ளஸ் இருக்கிறதுனால அட் த சேம் டைம் ஹைட்ரஜன் வில் ட்ரை டு கனெக்ட் வித் திஸ். இந்த மாதிரி இன்டர்மீடியட் வரும். இட்ஸ் கால்ட் அஸ் அ சைக்ளிக் ஃபோர் சென்டர். நம்ம டைபோரேனில் வந்து பனானா பாண்டுன்னு படிச்சிருப்பீங்க. தட் இஸ் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டுன்னு டைபோரேனில் படிச்சிருப்பீங்க. இது வந்து அதுக்கு சிமிலராக இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரக்சர். அது சைக்ளிக் ஃபோர் சென்டர், 4 சென்டர் இருக்கும். அதில் boron and hydrogen வந்து they are added to the same side of the double bond. ஏன்னா டபுள் பாண்ட் வந்து sp2 hybridization இல்லையா, ட்ரைகோனல் பிளேனார் மாலிகுலாக இருக்கும் அது. therefore அந்த அட்டாச் ஆகும், அதே பிளேனில் போய் அது அட்டாச் ஆகும். அது இதுக்கு பேர் சின் அடிஷன் அப்படின்னு பேர். எனிவே போர்டுக்கு இதெல்லாம் தேவையில்லை, என்ட்ரன்ஸ்க்கு தான் இது தேவை. அது ஸோ யூ ஹவ் டு ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். சின் அடிஷன்னா ஒரே டைரக்ஷனில் போய் ஆட் ஆகும், ஆன்டி அடிஷன்லாம் ஆப்போசிட்டில் போய் ஆகும். அதாவது கீழே ஒன்று மேலே ஒன்றுன்னு போகும் அது. ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி வெட்ஜ் அண்ட் ஹேஷ் பாண்டு போட்டு இதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதில் என்ன ஆகும் அடுத்ததுலாம் இந்த CH3 இங்கே இந்த CHல் வந்து இந்த பாண்டு ஒரு பாண்டு ஒரு BH பாண்டு உடையும். ஒரு BH பாண்டு உடஞ்சி அந்த BH பாண்டுக்கு பதிலாக அந்த CH3 CH2 இந்த குரூப் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். CH3 CH2 அட்டாச் ஆகிடும். தென் ரெண்டாவது மாலிக்யூல் அண்ட் மூணாவது மாலிக்யூல் ஆஃப் அந்த அல்கீன் வரும்போது ஒவ்வொரு ஆல்கீன்லேயும் வந்து இங்கே CH2 வந்துடும். இந்த இடத்துல யூ வில் ஹேவ் த CH2 தட் அந்த ஹைட்ரஜன் அங்கே வந்து அட்டாச் ஆனது. CH3 CH2 இந்த இடத்துல யூ வில் ஹேவ் ஒன் மோர் ஹைட்ரஜன் ஹியர். CH3 CH2 3 CH2 2 CH2 வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு மாலிக்யூல் ஆஃப் ப்ரோப்பீன், செகண்ட் மாலிக்யூல் ஆஃப் ப்ரோப்பீன், தேர்ட் மாலிக்யூல் ஆஃப் ப்ரோப்பீன். ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஒவ்வொரு பாண்டாக உடையும். இந்த மாதிரி இந்த ஒரு பாண்டாக இப்படி உடையும், ஒரு பாண்டாக உடஞ்சி 3 ஹைட்ரஜன் பாண்டும் இட் வில் பி ரீப்ளேஸ்டு பை த ப்ரோப்பீன் பாண்ட் ஹியர். ஸோ ப்ரோப்பீன் வந்து இங்கே இந்த மாதிரி அட்டாச் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ட்ரை ஆல்கில் போரேன் அப்படின்னு பேர். ப்ரோப்பீன் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ட்ரை ப்ரோபைல் போரேன்னு வரும். ரெண்டாவது ஸ்டெப் வந்து இந்த ரியாக்ஷனில் வந்து peroxide in the presence of OH minus போடுவோம். ஸோ திஸ் இஸ் அன் ஆன்டி-மார்கோனிகாஃப் அடிஷன். ஸோ பெராக்சைடு போட்டாலே ஆன்டி-மார்கோனிகாஃப் அடிஷன் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் யூ ஆட் பெராக்சைட், அந்த பெராக்சைடில் வந்து யூ வில் ஹேவ் த ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து யூ வில் ஹேவ் திஸ் ஆல்கஹால் ப்ரொடக்ஷன். இந்த இடத்துல இது மறைஞ்சு போச்சுன்னு. ஸோ CH3 CH2 OH வந்துடும். ஸோ ஆன்டி-மார்கோனிகாஃப் அடிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், இட் வில் கெட் ஆடட் டு த கார்பன் கண்டெய்னிங் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷனில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வெனவர் யூ ஆட் அ அல்கீனில் வந்து 2 ஸ்டெப் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து டைபோரேன் ஆட் பண்ணுவோம், தட் இஸ் BH3 மாலிக்யூல் ஆட் பண்ணுவோம், போரேன் ஆட் பண்ணுவோம். ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து OH மைனஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு போடுவோம். அப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து எங்கே அட்டாச் ஆகும், அது இட் வில் கெட் அட்டாச்டு டு த கார்பன் கண்டெய்னிங் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். அதாவது இந்த இடத்துல வந்து OH அட்டாச் ஆகும், தட் இஸ் யூ கெட் அ ப்ரைமரி ஆல்கஹால் மாதிரி இங்கே உனக்கு வரும்.
ஓகே. ஸோ இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இதே ரியாக்ஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை வந்து யூ கேன் இந்த இடத்துல சால்வெண்ட் கொடுப்பாங்க. அது டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் சால்வெண்ட். யூ ஷுட் ரியேஜென்ட் எது சால்வெண்ட் எதுன்றதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். யூஸ்வலாக நான் சால்வெண்ட் லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் SN1 SN2லாம் படிக்கும்போது போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட், போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ன்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதிலிருந்து யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை which one will be the solvent and which one will be the reagentன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிம்பிளாக அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா ப்ரோப்பீனில் அதே ரியாக்ஷன் தான் திருப்பி இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், மைனஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ் வந்துடும். இதில் இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும், BH2 + H- ன்னு. அது அப்படியே போய் இங்கே அட்டாச் ஆகிடும். இந்த இடத்துல இப்படி வந்துடும், இங்கே இப்படி வந்துடும். செகண்ட் மாலிகூல் தேர்ட் மாலிகூல் போட்டால் எங்கிட்ட ட்ரை ஆல்கில் போரேன் இங்கே வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஹைட்ராலிசிஸ் in the presence of anti-Marconic of addition போட்டோன்னா the negative part of the addendum will go and get attached to the carbon containing more number of carbon. So இந்த CH2 இருக்குல்ல, இந்த கார்பனில் வந்து அட்டாச் ஆகும். ஸோ the OH- of this water molecule will go and get attached here, plus H3BO3 வெளியில் வந்துடும். ஓகே, இங்கே நான் சில எக்ஸசைசஸ்லாம் கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை தீஸ் எக்ஸசைசஸ். தட் இஸ் இந்த மாதிரி சில காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் நான். ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தா திஸ் இஸ் 1 2 3 4 5 இருக்குல்ல, pentene இது, pent1E இது. pent1E ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ஸோ இஃப் யூ லுக் அட் borane in the presence of a solvent followed by peroxide and aqueous peroxide போட்டு நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் you should be able to identify that this is a HBO reaction, hydroboration oxidation reaction. hydroboration oxidation reactionனா என்ன அர்த்தம்? எதில் வந்து ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கும் அந்த கார்பனில் வந்து OH போய் அட்டாச் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதில் அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும்? கார்போகேட்டையனை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஸோ கார்போகேட்டையன் வந்து இப்போ இதில் டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இங்கே செகண்டரி கார்போகேட்டையன் வரும். இதை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பக்கம் போட்டேன்னா தான் உனக்கு பிரைமரி கார்போகேட்டையன் வரும், இந்த பக்கம் போட்டால் செகண்டரி வரும். இந்த டெர்ஷியரியாக மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ செகண்டரியிலே தான் இருக்கும் உனக்கு. therefore ப்ராடக்ட்டில் வந்து உனக்கு என்ன வரும்? ஸோ இதில் 1 2 3 4 இருக்குல்ல, இங்கே வந்து உனக்கு OH வந்துடும். ஸோ the product will be pentanol, சிம்பிளாக. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி காம்பவுண்ட்லாம் எடுத்துட்டேன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு டபுள் பாண்ட் இங்கே இப்படி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து JEE கொஷின்ஸ் தான். இது போர்டில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. போர்டில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உனக்கு கொஷின்ஸ் உனக்கு. அதுவும் இப்போ வந்து உங்களுக்கு ஐ திங்க் இப்போது பேட்டர்ன் மாற்றி உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் நானும் போட்டிருந்தேன், உங்கள் ஸ்கூல்லேயும் சொல்லியிருப்பாங்க. யூ வில் ஹேவ் 2 terms எக்ஸாம்ஸ், டிசம்பரில் 1, மார்ச் ஏப்ரலில் 1 MCQ டைப்பில் கொஷின்ஸு. செகண்ட் இதில் term 2ல் வந்து யூ மே ஹேவ் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் இஃப் there is no லாக்டவுன். அப்போவும் லாக்டவுன் இருக்குதுன்னு சொன்னால் அப்போவும் உங்களுக்கு MCQs தான் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து ஐ ஹவ் ப்ரிப்பேர்டு MCQs செட் ஆஃப் டெஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து அதை ஐ வில் போஸ்ட் இட் டு யூ. யூ ரெகுலர்லி டேக் தோஸ் டெஸ்ட். எடுத்த டெஸ்ட்டையே நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு இருக்கும். ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் யூ ஜஸ்ட் டெவலப் த ஹேபிட் ஆஃப் டேக்கிங் ஆன்லைன் டெஸ்ட் எவ்ரிடே. ஸோ தட் உங்களுக்கு அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ டிஸ்கிரிப்டிவ் கொஷின் மாதிரி கிடையாது. இப்போது நீ இப்போ இதை ஆன்சர் பண்ண முடியாது, எழுதுறது மாதிரி கிடையாது. அட்லீஸ்ட் term 1 நீ term 1 நீ ஃபுல்லாகவே MCQ தான் உனக்கு. அதனால் யூ ஹாவ் டு பி தரோ வித் MCQ டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ். அதில் எப்படி வேணாலும் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ப்ராடக்ட் கேட்கலாம், என்ன மாதிரி கொஷின் வேணாலும் கேட்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 4 types ஆஃப் கொஷின்ஸ், ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட்டு, கன்வர்ஷன்ஸு, அந்த மாதிரிலாம் அது வந்து எல்லாமே MCQவில் தான் கேட்பாங்க உனக்கு. ஸோ கெட் ப்ராக்டிஸ் டு தட் MCQ. ஓகே, ஸோ whatever the compound you take, say for example if you take now 1 2 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு we will go to the next method of preparation. If you take cyclohexene like this, ஸோ நீ டபுள் பாண்ட் எந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணினாலும் உனக்கு செகண்டரி கார்போகேட்டையன் தான் வரப்போகிறது. அதுலேயும் if you add the same reagent, that is borane in the presence of tetrahydrofuran and peroxide, OH- in the presence of peroxide போட்டேன்னு சொன்னேன்னா என்ன ஆகும்? you will get alcohol. ஸோ இங்கே அட்டாச் ஆனாலும் சரி, இங்கே அட்டாச் ஆனாலும் சரி, உனக்கு ப்ராடக்ட் வந்து சைக்ளோஹெக்சனால் ஃபார்ம் ஆகிடும் உனக்கு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாலும் உனக்கு யூ வில் சி டபுள் பாண்ட் இங்கே போச்சுன்னா இங்கே செகண்டரி கார்போகேட்டையன் இங்கே வந்துடும். ஸோ இங்கே மைனஸ் போச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஸோ ப்ளஸ் வர்றதுனால இந்த இட் வில் கெட் அட்டாச்டு டு த மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனில் தான் வந்து ஆன்டி-மார்கோனிக் ஆஃப் அடிஷன் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? OH- இங்கே அட்டாச் பண்ணிடக்கூடாது, ஞாபகம் இல்லாமல். OH- வந்து ஆன்டி-மார்கோனிக் ஆஃப் ரூல்ன்றதுனால மோர் கார்பன் இருக்கிற டபுள் பாண்டில் மோர் ஹைட்ரஜன் இருக்கிற கார்பனில் தான் OH நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ அதை மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் கோஸ் பை ஆன்டி-மார்கோனிக் ஆஃப் ரூல். இங்கே நான் கொஞ்சம் சில ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் இந்த ஷீட்டை ஷேர் பண்ணுறேன் ஸோ தட் யூ கேன் ப்ராக்டிஸ் தட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து ஆசிட் கேட்டலைஸ்டு டீஹைட்ரேஷன். முதல்ல பார்த்தது ஹைட்ரேஷன், ஆல்கீன்ஸை வந்து நம்ம ஹைட்ரேட் பண்ணோம்.
ஆல்கீன்ஸை வந்து ஹைட்ரேட் பண்ணோம். இது வந்து டீஹைட்ரேஷன், இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் உனக்கு வரும் இந்த ரியாக்ஷன் இது. ஸோ இந்த இடத்துல வந்து we saw the ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸில் வந்து we saw the chemical ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் இங்கே போன கிளாஸில். தட் இஸ் ஆல்கஹாலில் வந்து ரெண்டு விதமாக பாண்டு உடையும். ஒன்று வந்து OH பாண்டு உடையும், இன்னொன்று வந்து CO பாண்டு உடையும். OH பாண்டு உடஞ்சதுன்னு சொன்னால் alcohol will behave like a nucleophile so that when an electrophile comes and attacks இந்த மாதிரி உனக்கு இது வந்து ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி இந்த CO பாண்டு உடஞ்சதுன்னு சொன்னால் உனக்கு இது வந்து it will behave like an electrophile. That is depending upon whether the alcohol is attacked by either a electrophile or a nucleophile, alcohol அதுக்கு ஏற்ற மாதிரி அது பிஹேவ் பண்ணுவது. ஸோ தட் இஸ் தி டூ ப்ராப்பர்ட்டிஸ். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ரியேஜெண்ட்டை வச்சு தான் நம்ம ரியாக்ஷனோட ப்ராடக்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம முதல்ல பார்த்த இந்த ரியாக்ஷன். இது இதில் வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து இந்த ரியாக்ஷன், இது ஆசிட் கேட்டலைஸ்டு டீஹைட்ரேஷன். திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். கன்சிக்யூட்டிவாக ஒரு 2-3 போர்டு எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இப்போ MCQ இருக்கிறதுனால இது எப்படி வரும்னு தெரியாது, பட் திஸ் இஸ் a very important reaction. So you take any alcohol and now we are seeing the chemical properties of alcohols. ஓகே, ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டோம். நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து என்ன பார்த்தோம், 2 செட்லேருந்து பார்த்தோம். ஆல்கீன்ஸ்லேருந்து ஆஹாலேருந்து ஆல்கீன்ஸ்லேருந்து 3 மெத்தடு. தட் இஸ் ஆசிட் கேட்டலைஸ்டு ஹைட்ரேஷன் ஒரு மெத்தடு, இன்னொன்று வந்து OMD ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன், இன்னொன்று வந்து HBO ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். 3 மெத்தடில் ஆல்கீன்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆஹாலேருந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் SN1 அண்ட் SN2 அண்ட் மாய்ஸ்ட் சில்வர் ஆக்சைடு போட்டோன்னா உனக்கு ஆல்கஹால் வந்துடும். ஸோ ரிமெம்பர் தட், ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து சப்போஸ் இஃப் யூ டேக் அன் ஆல்கஹால் அண்ட் யூ ஆட் அன் ஆசிட், ஸோ ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். சல்ஃபியூரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் பார்த்தோன்னா உனக்கு என்ன, சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று வந்து இட் will act as a dehydrating agent, another ஒன்று it will act as an oxidizing agent. ஸோ இந்த இடத்துல அது எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்னா it will act, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுல தான் உனக்கு உன்னோட ட்ரிக் அதில் இருக்குது. ஸோ இஃப் யூ கேன் ஐடென்டிஃபை அது என்னமா பிஹேவ் பண்ணுன்றது, ஏன்னா இது ஆக்சிடைஸும் நீ பண்ணலாம். ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணதுனாலும் உனக்கு ப்ராடக்ட் வரும். ஆனால் இந்த ரியாக்ஷனில் அது ஆக்சிடைஸ் பண்ணுறதா இல்லை டீஹைட்ரேட்டிங்காக பண்ணுறதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல தான் உன்னோட ட்ரிக் இருக்குது அதில். ஸோ யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உனக்கு அது தெரியும். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து வென்யூ ஹீட்டிங் கொடுத்தாங்கன்னா, ஆசிட் போட்டு ஹீட்டிங் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல உனக்கு டீஹைட்ரேஷன் தான் நடக்கும். ஏன்னா ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு, நான் என்ன சொல்லியிருக்கேன், தெர்மல் டிகம்போசிஷனில் whenever you do any thermal decomposition of any compound என்ன வரணும், கேஸ் ஒன்று வெளில வரணும்னு சொல்லியிருக்கேன். அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ whenever you look at the triangle symbol in the equation, you have to think of some vapors or some gases have to come out. வேப்பர்னால் உனக்கு வந்து வெறும் வாட்டர் மட்டும்தான். நீ படிக்கிற மொத்த கெமிஸ்ட்ரி சாப்டர்லையுமே வாட்டர் வேப்பர் மட்டும்தான் உனக்கு வரும். ரொம்ப ரேர் இன்ஸ்டன்ஸில் வந்து அமோனியா மாலிக்யூல் உனக்கு வரும். அமோனியா வேப்பர்ஸ் இல்லை, அமோனியாவும் கேஸ் தான் உனக்கு. ஸோ வாட்டர் வேப்பர் மட்டும்தான் உனக்கு வரும். மற்ற எல்லாமே கேஸ் தான் வரும். ஒன்று ஹைட்ரஜன் லிபரேட் ஆகும், இல்லை நைட்ரஜன் லிபரேட் ஆகும், இல்லை SO2 இல்லை SO3 இல்லை NO2 அந்த மாதிரி தான் உனக்கு லிபரேட் ஆகும். ஸோ ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட்னு சொன்னேன். அலாங் வித் ரியாக்ஷன் கண்டிஷன்ஸும் உனக்கு இதில் க்ளூ. இந்த ரியாக்ஷன் கண்டிஷனை வச்சுட்டு தான் இப்போ நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ண போகிறதுன்றதை நம்ம கெஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ simple, you take an alcohol, you add sulfuric acid, you look at this heating. Therefore heating இருக்கிறதுனால வேப்பர் வரணும். வேப்பர்னா சார் ஆல்கஹாலே வேப்பராக வந்துடுவேன், ஆல்கஹாலே எவாபரேட் ஆகிடுதுன்னா அப்புறம் அங்கே ரியாக்ஷனே நடக்காது. அதனால் நம்ம அப்படி யோசிக்கக்கூடாது. அதில் இருக்கிற என்ன மாலிக்யூல் வெளில வரும் அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல் வெளில வரும். சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறதுனால வாட்டர் மாலிக்யூல் வெளில வரும். ஸோ யூ கெட் அ அல்கீன். ஸோ C2H4 அப்படியே வெளில வந்துடும் அல்கீன். இதோட மெக்கானிசம் நீ தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உனக்கு எந்த ஆல்கஹால் கொடுத்தாலும் அதோட ப்ராடக்டை உன்னால் கரெக்டாக எழுத முடியும். மெக்கானிசம் என்ன, ஃபஸ்ட்டு ரியேஜென்ட். எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுமே சண்டை போடுற மாதிரி தான். somebody will start the fight. Usually the reagent will start the fight. So reagent என்ன பண்ணும், it's a strong acid. It will dissociate to produce H plus and HSO4 minus. This is a weak base. ஏன்னா ஈக்குலிபிரியம் சாப்டரில் படிச்சிருக்கோம். If you take a strong acidனா அதோட கான்ஜுகேட் பேஸ் வந்து வீக்காக இருக்கும் எப்போவுமே. ஸோ H plus வரும். Now this H plus is an electrophile. It needs electrons. So ஆல்கஹாலை வந்து அதை அட்டாக் பண்ணும். ஆல்கஹால் ஆக்சிஜனில் இருக்கிற 2 லோன் பேரில் வந்து கொடுக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த OH பாண்ட் வந்து இது அட்டாச் ஆகும். ஸோ ஆக்சிஜன் வில் ட்ரை டு ஃபார்ம் அ கோஆர்டினேட் பாண்ட். இது ரியாக்ஷன் நம்ம நிறைய ரியாக்ஷனில் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணோடனே ஆக்சிஜன் வில் லாஸ்ட் இட்ஸ் லோன் பேர், இட் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ்.
ஸோ ஆக்சிஜனுக்கு 3 பாண்டு வந்துடும். ஆக்சிஜன் being the second most electronegative element, it cannot hold the positive charge, therefore it has to break one bond. இந்த பாண்டை உடைக்க முடியாது, இந்த பாண்டை உடைச்சா திருப்பி ஆல்கஹாலே வந்துடும். இந்த பாண்டை உடைக்க முடியாது, ஏன்னா இப்போ தான் இது ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால் இந்த பாண்டு தான் உடையும். உடஞ்சதுன்னு சொன்னால் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். வாட்டர் மாலிகுல் தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் ஸ்பீஷீஸ் வெளில வந்துடும், அது கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இந்த கார்போகேட்டையான் ஹேஸ் டு அண்டர்கோ ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி இது ஸ்டெபிலைஸ் ஆகணும். இந்த இடத்துல ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்த ஸ்டெப் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ரியாக்ஷன், இங்கே மிச்சம் இருக்கிறது என்ன, இந்த பேஸ் இருக்குது உனக்கு. ஸோ பேஸ் போட்டால் என்ன இருக்கும், நான் ஆஹா சாப்டரில் பார்த்துருக்கோம். whenever you add a base will do elimination. டிஃபரன்ஸ் பிட்வீன் பேஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல் நான் ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ரிமெம்பர், பேஸ் will always do elimination and forms alkene as a product, whereas நியூக்ளியோஃபைல் will form substitution அண்ட் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ப்ராடக்ட் வரும். என்ன நியூக்ளியோஃபைல் போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட் நம்மளுக்கு வரும். ஸோ பேஸ் போடும்போது என்ன, பேஸ் வில் அப்ஸ்ட்ராக்ட் பீட்டா ப்ரோட்டான். ஏன்னா இது பேஸ் வந்து ப்ரோட்டான் கூட ஆசிட் கூட தான் ரியாக்ட் ஆகும். ஸோ பீட்டா ப்ரோட்டான் இஸ் அசிடிக், therefore it will abstract this hydrogen and it will H2SO4 அது வெளில வந்துடும். therefore H2SO4 acts as a catalyst because first stepல dissociate ஆகிறது, last stepல regenerate ஆகிடுறது. therefore it acts as a catalyst leaving behind the alkene. ஸோ இது வெளில பண்ணோன்னே இதுக்கு ஏற்கனவே இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்குது இந்த இடத்துல, அண்ட் இந்த H ப்ளஸ் வெளில போனதுனால இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இதுக்கு வந்துடும். அப்போ திஸ் வில் டெவலப் அ மைனஸ் சார்ஜ். therefore ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்தால் அங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். யூ கெட் அ alkene. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹவ் டு ரிமெம்பர் in the case of acid catalyzed dehydration. சப்போஸ் இப்போ இதில் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இந்த கார்போகேட்டையான் இருக்கு இல்லையா, இப்போ இந்த கார்போகேட்டையானில் வந்து பேஸ் தான் வந்து அட்டாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே இந்த வாட்டர் மாலிகூல் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அந்த வாட்டர் மாலிகூல் கூட வந்து இதை அட்டாக் பண்ணலாம். இப்போ வாட்டர் மாலிகூல் அட்டாக் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்போகேட்டையானில் வந்து இது கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு சொன்னால் திருப்பி ஆல்கஹால் வந்துடும். ஸோ அப்போ திஸ் ரியாக்ஷன் டசன்ட் மேக் சென்ஸ். அப்படி இல்லாதபடிக்கு இந்த கார்போகேட்டையானுக்கு வேறு யார் எலக்ட்ரான் கொடுக்கலாம் அப்படின்னா, இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் ஆல்கஹால் கூட இதுக்கு எலக்ட்ரான் கொடுக்கலாம். அதாவது அந்த மாலிக்யூலில் இருக்கிற ஆக்சிஜனில் இருக்கிற 2 லோன் பேர் வந்து இட் கேன் கிவ் யூ எலக்ட்ரான்ஸ் டு தி கார்போகேட்டையான். சப்போஸ் அப்படி கொடுக்குறதுன்னு வச்சுக்கோ, அப்போ அந்த CH3CH2OH வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ அந்த ஒரு லோன் பேர் வந்து இதில் அட்டாச் ஆகும்போது இட் வில் ஃபார்ம் அ கோஆர்டினேட் பாண்ட் ஹியர் ஆஸ் யூஷுவல். இங்கே வந்து ஃபார்ம் பண்ண மாதிரி, இந்த இடத்துல ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த இடத்துல வந்து oxygen will form a coordinate bond with this carbocation. அப்போ again it will develop a positive charge. again you have a choice. 3 பாண்ட் இருக்குது, எந்த பாண்டு உடையும்னா இந்த பாண்டு உடஞ்சதும் திருப்பி மறுபடியும் ஆல்கஹாலும் கார்போகேட்டையானும் ஃபார்ம் ஆகிடும். இந்த பாண்டு உடஞ்சாலும் திருப்பியும் இந்த பாண்டு உடஞ்சதுனா தான் if the bond B breaks, இப்போ இந்த பாண்டை உடஞ்சதுன்னு வச்சுக்கோ, திருப்பியும் ஆல்கஹால் அண்ட் கார்போகேட்டையான் தான் வரும். therefore bond B பிரேக் ஆகுது, பாண்டு பி தான் பிரேக் ஆகும். இது OH பாண்டு தான் பிரேக் ஆகும். வை இதை நம்ம இப்படி கூட வியூ பண்ணிக்கலாம். எப்படின்னா H ப்ளஸ் இஸ் எ வெரி குட் லீவிங் குரூப். ஸோ அப்போ நம்ம ஒரு ரியாக்ஷனில் ஒரு பாண்டை உடைக்கிறோம் அப்படின்னா, அப்படி உடைக்கும் போது வெளில வர ஸ்பீஷீஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் ஸ்பீஷீஸாக இருக்கணும், வெரி குட் லீவிங் குரூப்பாக இருக்கணும். வெரி குட் லீவிங் குரூப்பாக இருந்ததுன்னா அது வெளில வந்துடும். ஸோ வெளில வந்துடுத்துனா மிச்சம் இருக்கிறது தான் உனக்கு ப்ராடக்ட். ஸோ H ப்ளஸ் வெளில வந்துடுத்துனா CH3 CH2O CH2 CH3 CH3 CH2O CH2 CH2 ஈத்தர் வந்துடும் உனக்கு. இப்போது 2 சாய்ஸ் இருக்குது உனக்கு. இப்போ நம்ம சல்ஃபரிக் ஆசிட் போட்டோம்னா நம்மளுக்கு ஆல்கீன் கிடைக்குமா இல்லை ஈத்தர் கிடைக்குமா, எது கிடைக்கும் அப்படின்னா தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர், ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் அது பொறுத்து இருக்காது. ஓகே, ஸோ தட் இஸ் வை வி ஹவ் டு லுக் அட் த reaction condition. So identify the reaction by looking at the reagent and சொல்றோம் இல்லையா. Also you have to identify that with the temperature and other reaction conditions. Usually temperature தான் நம்மளுக்கு வரும். ப்ரெஷர் வந்து temperature and pressure goes together. அதாவது ரொம்ப stringent கண்டிஷன்ஸில் தான் அது நடக்கும் அப்படின்றது தான் அங்கே பாயிண்ட். அதில் நார்மலாக அது நடக்காது அப்படின்னு. ஸோ இப்போ ரியாக்ஷன் கண்டிஷன்ஸில் என்ன, டெம்பரேச்சர், இது கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறேன். சம் ஆஃப் யூ மை ஃபைண்ட் இட் பிட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் மாதிரி இருக்கும் அது. ஸோ those who can take, please take it, otherwise you just don't have to worry about it. அதாவது இந்த ரியாக்ஷனில் ஆல்கஹாலில் வந்து சல்ஃபரிக் ஆசிட் போட்டோம்னா ஈத்தர் ஃபார்ம் ஆகுமா ஆல்கீன் ஃபார்ம் ஆகுமா அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து இருக்குது. டெம்பரேச்சரை பொறுத்துருக்குன்னா என்ன அர்த்தம், அட் லோ டெம்பரேச்சர், இங்கே பார்த்தா தெரியும், இங்கே எழுதியிருக்கேன் நான். ஸோ ஆசிட் கேட்டலிஸ்ட் வந்து if the temperature is high, if you increase the temperature, உனக்கு 2 ப்ராடக்ட்டில் வந்து ஆல்கஹாலில் வந்து
ஈத்தர் ஃபார்ம் ஆகும் உனக்கு. இஃப் யூ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஈத்தர் வில் பி ஃபார்ம், அட் லோ டெம்பரேச்சர் ஆல்கீன் வில் பி ஃபார்ம். ஸோ இது வந்து எப்படி அப்படின்றது வந்து இங்கே நான் தெர்மோடைனமிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. ஸோ ஐ திங்க் ஐ வில் நாட் டூ திஸ் நோ, ஐ வில் டூ இட் லேட்டர். ஸோ நான் இந்த ஷீட் அனுப்புகிறேன், தோஸ் ஹூ கேன் இன்ட்ரெஸ்டட் இது படிச்சு பாருங்க. யாருக்காவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கேளுங்க, நான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஓகே. ஸோ சிமிலர்லி நவ் இங்கே நான் உனக்கு கொடுத்துருக்கேன். இப்போ சப்போஸ் இஃப் டேக் ப்ரோப்பனால். ஸோ இப்போ நீ இந்த ஆசிட் கேட்டலைஸ்டு ஹைட்ரேஷனில் நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆசிட் கேட்டலைஸ்டு ஹைட்ரேஷனில் எந்த ஆல்கஹால் போட்டாலும் ஃபஸ்ட்டு என்ன வாட்டர் மாலிக்யூல் வெளில வந்துடும். அதில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல் வெளில வந்துடும், கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். கார்போகேட்டையானில் பேஸ் வந்து பீட்டா புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆல்கீனை ஃபார்ம் பண்ணிவிடும். இதுதான் நீ தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் இஃப் டேக் ப்ரோப்பனால் எடுத்துட்டேன்னா என்ன வரும்? OH இருக்க OHஐ வந்து வாட்டர் மாலிக்யூலாக வெளில வந்துடும். OH வாட்டர் மாலிக்யூலாக வந்தால் என்ன ஆகும்? ப்ரொபைல் கார்போகேட்டையான் உனக்கு வரும். ப்ரொபைல் கார்போகேட்டையானில் வந்து ஸோ கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும்போது ப்ரொபைல் கார்போகேட்டையான் வந்து இது ஹைட்ரேட் ஷிஃப்ட்டில் வந்து செகண்டரி கார்போகேட்டையானாக வருதுன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல இந்த ஹைட்ரேட் ஷிஃப்ட்டில் வந்து திஸ் கேன் கோ டு ஃபார்ம் செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ செகண்டரி கார்போகேட்டையான் வந்து இந்த இடத்துல ப்ளஸ் வந்துடும். இங்கே ப்ளஸ் வந்துடுது சொன்னால் இது ஒரு பீட்டா வந்துடும், இது ஒரு பீட்டா வந்துடும். 2 பீட்டா இருக்கும் உனக்கு. 2 பீட்டாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புரோட்டான் அதை ரிமூவ் பண்ணனாலும் யூ கெட் ப்ரோப்பீன் வில் பி த ப்ராடக்ட். ஓகே. சில புக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் ரியாக்ஷனில் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. தட் இஸ் தே வில் சே தட் எலிமினேஷன் வில் ப்ரொசீட் வித்தவுட் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு. சில டெக்ஸ்ட் புக்ஸில் ரீஅரேஞ்ச்மெண்ட்டோடு சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் நோட் புக்கில் எழுதிக்கோங்க. இதை உங்கள் ஸ்கூலில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ ப்ரோபைல் ஆல்கஹால் வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் இஃப் யூ டேக் இந்த மாதிரி ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போ இதில் வந்து இப்போ இந்த ரியாக்ஷன் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோ. ஆஸ் யூஷுவல் என்ன ஆகும்? ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். சல்ஃபூரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணால் இது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டை ஆக்ட் பண்ணும், வாட்டர் மாலிக்யூல் வெளில போகும். வாட்டர் மாலிக்யூல் வெளில போகிறோம்னா இதுலேருந்து வர H+ வந்து OH கூட கம்பைன் ஆகி வாட்டர் மாலிக்யூல் வெளில போயிடுச்சுன்னா இங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிடும். கார்போகேட்டையான் வந்துட்டுனா இது பிரைமரி கார்போகேட்டையான். ஸோ பிரைமரி கார்போகேட்டையான் வந்துட்டுனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஹைட்ரேட் ஷிஃப்ட். ஸோ தோஸ் ஹூ ஹவ் ஃபர்காட்டன் த ஹைட்ரேட் ஷிஃப்ட் அவங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஹைட்ரேட் ஷிஃப்ட்னா கார்போகேட்டையானுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து அந்த CH பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துட்டு H- ஃபார்ம் பண்ணிவிடும். ஸோ அந்த H- வந்து இந்த கார்போகேட்டையானை அட்டாக் பண்ணிவிடும். இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானையும் ஹைட்ரஜன் எடுத்துன்றதுனால இந்த கார்பன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இங்கே இருக்கிற பிரைமரி கார்போகேட்டையான் இங்கே வந்த உடனே செகண்டரி கார்போகேட்டையானாக மாறிடும். இது CH3 வந்துடும். இது CH2+ வந்துடும். இது CH+ வந்துடும். இது CH3 வந்துடும் உனக்கு. இந்த CH+ வந்து இப்போ செகண்டரி கார்போகேட்டையானாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனில் இருக்கிற இந்த ஹைட்ரஜன் வந்து இதே மாதிரி அந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் அதை எடுத்துட்டு H- வந்து இதை அட்டாக் பண்ணும். இதை அட்டாக் பண்ணிட்டுனா இது CHன்றது CH2 மாறிடும். Now this carbon will develop the positive charge. Therefore this is a tertiary carbocation which is more stable. That means what? இங்கே ஃபார்ம் ஆன பிரைமரி கார்போகேட்டையான் இட் அண்டர்கோஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் டு ஃபார்ம் டெர்ஷரி கார்போகேட்டையான். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் ஸ்டெபிலைஸ்டு, கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ்ட் ஆனதுக்கப்புறமா இங்கே 3 பீட்டா இருக்குது. இது ஒரு பீட்டா, இது ஒரு பீட்டா, இது ஒரு பீட்டா. யூ ஹேவ் 3 பீட்டா ஹைட்ரஜன். ஸோ β1, β2 அண்ட் β3 இந்த 3த்துலேருந்து எந்த ஹைட்ரஜன் வேணாலும் 2வது ஸ்டெப்பில் வந்து இந்த பேஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ சப்போஸ் இப்போது β1 அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோ. இந்த ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு சொன்னால் என்ன ஆகும்? இந்த இடத்துல பாண்டு ஃபார்ம் ஆகும். β2 அப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் இங்கே ஃபார்ம் ஆகும். β3 பண்ணால் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தோன்னா நான் இந்த இடத்துல தான் யூ வில் ஹேவ் அந்த ரூல் உனக்கு போடுறோம். நான் இங்கே வந்து உனக்கு சிம்பிளாக எழுதுகிறேன் இங்கே புரிகிற மாதிரி. சப்போஸ் இப்போ β1 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் எழுதலை, வெறும் கார்பன் மட்டும் எழுதுகிறேன். சி இருக்கு இல்லையா? இங்கே சி இருக்குது, இங்கே சி இருக்குது. சப்போஸ் β1 இருக்கிற ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணிட்டுனா இந்த இடத்துல வரும். ஸோ திஸ் இஸ் β1. β1 இருக்கிற ப்ரோட்டான் ரிமூவ் ஆச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த அல்கீன் ஃபார்ம் ஆகும். β2 இருக்கிற ப்ரோட்டான் ரிமூவ் ஆச்சுன்னு சொன்னால் மறுபடியும் சி இங்கே சி. β2 இருக்கிற ப்ரோட்டான் ரிமூவ் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஆல்கீன் ஃபார்ம் ஆகும். இது இங்கே போட்டிருக்கேன் நான், ஆல்கீன் இங்கே ஃபார்ம் ஆகும். β3 இருக்கிறது ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ஏற்கனவே போட்டிருந்தால் நம்ம இது போட்டுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் வில் பி β3. இது வந்து β3, இது வந்து β2 இது. ஸோ திஸ் இஸ் β2. Now you can have 3 alkenes. இப்போ இந்த 3 alkenesல பார்த்தோன்னா நேமிங் பண்ணேன்னா உனக்கு தெரியும். நேம் பண்ணேன்னா உனக்கு தெரியும் என்ன நேம் இருக்குது.
சப்போஸ் இப்போ பீட்டா ஒன்னுக்கு என்ன பேர் வைப்பேன், பீட்டா ஒன்னுக்கு பேர் வச்சுன்னா எங்கேருந்து நம்பர் பண்ணினாலும் இங்கே வந்து சப்போஸ் 1 2 3 4 வைக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன வரும், 2 மீத்தைல் பியூட்டின் வரும். கரெக்டாக 2 மீத்தைல் 2 பியூட்டின் வரும். 2 மீத்தைல் 2 பியூட்டின் வரும் உனக்கு இதில் பீட்டா ஒன்னில். இப்போ இதே பீட்டா டூவில் எடுத்தேன்னா என்ன வரும், 1 2 3 4 லாங்கஸ்ட் கார்பன் இப்படி போட்டேன்னு சொன்னால் என்ன வரும், 2 மீத்தைல் 1 பியூட்டின் வரும். இது திஸ் வில் பி 2 மீத்தைல் 1 பியூட்டின் வரும். அந்த இடத்துல 2 மீத்தைல் 1 பியூட்டின் வரும். இதுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வரும். 1 2 3 4ல் 2 மீத்தைல் 1 பியூட்டின். ஸோ பேசிக்கலி பீட்டா 2 and 3 ஆர் சேம் ப்ராடக்ட்ஸ். பீட்டா 2 and 3 ஆர் சேம் ப்ராடக்ட்ஸ். வேறஸ் பீட்டா 2 வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு, சாரி பீட்டா 1 வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. 2 மீத்தைல் 2 பியூட்டின். இப்போது now if you look at this structure closely, இந்த C double bond Cயில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனில் இங்கே ஒரு கார்பன் வந்துடும், இங்கே ஹைட்ரஜன் வந்துடும். இந்த இடத்துல வந்து you will have a carbon here, you will carbon here. So now this is, you can see that this is the most substituted alkene. Most substituted alkene. என்ன ரூல் அது? What is the rule? It says that this will be the major product. This will be the major product. Zaitsev rule. So Zaitsev rule will govern so in this reaction. So இப்போ வந்து out of this இதில் வரும். இப்போது என்ட்ரன்ஸில் என்ன கொஷின் வரும், எம்சிக்யூவில் என்ன கொஷின் கேட்பா அப்படின்னா, நோ இப்போ இந்த ஆல்கீன் வந்துடுதுன்னு சொன்னால் இந்த ஆல்கீனில் வந்து யூ கேன் ஹேவ், இப்போ இது சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமெரிசம் காட்டுமா? இது will this compound will show சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமெரிசம்? ஞாபகம் இருக்கா? anybody can tell? டபுள் பாண்டில் அட்டாச் இருக்கிற கார்பனில் இருக்கிற இந்த ரெண்டு குரூப் இருக்குது இல்லையா, இது ரெண்டும் வேறு வேறையாக இருக்கணும். இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னால் தான் சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ண முடியும். சேம் குரூப்பாக இருந்ததுன்னு சொன்னால் இட் வில் நாட் ஷோ சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமெரிசம். தேர்ஃபோர் யூ வில் கெட் ஒன்லி ஒன் ப்ராடக்ட். சப்போஸ் உனக்கு வேறு ஏதாவது ஒரு காம்பவுண்டு கொடுக்குறான்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி இப்போது 2 மீத்தைல் பியூட்டனாலுக்கு பதிலாக வேறு காம்பவுண்டு உனக்கு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோ. அப்போ அந்த இடத்துல வந்து இங்கேயும் வந்து உனக்கு ஹைட்ரஜன் மீத்தைல், இங்கேயும் ஹைட்ரஜன் மீத்தைல், வெறும் பியூட்டனால் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோ. வெறும் பியூட்டனால் கொடுத்துருந்தான்னா உனக்கு இந்த மாதிரி தான் உனக்கு வரும், பியூட் 2ஈன்னு வரும் உனக்கு. ஸோ பியூட் 2ஈனில் பார்த்தீங்கன்னா பியூட் 2ஈன் வில் ஷோ சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமெரிசம். அப்போ யூ வில் கெட் 2 ப்ராடக்ட்ஸ், சிஸ் 2 பியூட்டின் வரும், trans 2 பியூட்டின் வரும். ஸோ என்ட்ரன்ஸில் உனக்கு என்ன கொஸ்டின் கிடைக்கும், the number of products that you get when butanol is treated with sulfuric acid and heated will be 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ அப்போ அங்கே வந்து 1ன்னு எழுத முடியாது. இந்த மாதிரி போட்டேன்னா இது தப்பாகிடும் உனக்கு. பீட்டா 2 பீட்டா 1 பீட்டா 2 ரெண்டு தான் வரும். பீட்டா 1 பீட்டா 2ல் ரெண்டு போடும்போது ஒரு ப்ராடக்ட் ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்டேபிள் ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும், அதில் சிஸ் ட்ரான்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அன்ஸ்டேபிள் ஒரு மைனர் ப்ராடக்ட் ஒன்று, அதாவது இது வந்து ரெண்டு விதமாக இதை அப்ரோச் பண்ணுவாள். சப்போஸ் இஃப் யூ டேக் பியூட்டனால், வெறும் பியூட்டனால், மீத்தைல் இல்லாமல் வெறும் பியூட்டனால் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போ இதில் வந்து நீ சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணுற அப்படின்னு சொன்னேன்னா என்ன ரியாக்ஷன் நான் சொல்லியிருக்கேன், இந்த OH வந்து வெளில போயிடும், வாட்டர் மாலிக்யூலாக வெளில போயிடும். ஸோ வாட்டர் மாலிக்யூலாக வெளில போயிடுதுன்னு சொன்னால் உனக்கு இந்த இடத்துல கார்போகேட்டையான் வந்துடும். ஸோ திஸ் கார்போகேட்டையான் வில் பி த பிரைமரி கார்போகேட்டையான் இங்கே ஃபார்ம் ஆகும். now என்ன ஆகும், இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, this will take up this minus charge and this will attack this and therefore it will undergo rearrangement to form say CH3. நான் உனக்கு ஃபுல்லாகவே போடுறேன், CH3 CH2 CH, இங்கே CH3 வந்துடும், இங்கே CH3 வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த கார்பன் வில் டெவலப் பாசிட்டிவ் சார்ஜ் பிகாஸ் இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான் இதை எடுத்துன்றதுனால இந்த கார்பன் வில் டெவலப் த பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நவ் இது வந்து பிரைமரி கார்போகேட்டையானாக இருந்தது வந்து இப்போ ஹைட்ரேட் ஷிஃப்ட்டில் இட் ஹஸ் பிகம் செகண்டரி கார்போகேட்டையான். இப்போ இங்கே பார்த்தோன்னா என்ன, பீட்டா 1 இருக்குது, பீட்டா 2 இருக்குது, பீட்டா 1 இருக்குது, பீட்டா 2 இருக்குது. இதுலேருந்து இந்த when you add the base HSO4 பேஸ் போட்டேன்னு சொன்னேன்னா எது வேணாலும் இந்த எந்த பீட்டாவை வேணாலும் அதை எடுக்கலாம். சப்போஸ் பீட்டா 1 எடுக்கிறதுன்னு வச்சுக்கோ, பீட்டா 1 ஹைட்ரஜனை அதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன்னா அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2 ஃபார்ம் ஆகும் இந்த ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணிட்டுன்னு சொன்னால். அப்படி இல்லாதபடிக்கு பீட்டா 2 ரிமூவ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ, இஃப் இட் ரிமூவ்ஸ் ஃப்ரம் பீட்டா 2 ப்ரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டுன்னு சொன்னேன்னா அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் உனக்கு, CH3 CH இது அப்ட்ராக்ட் பண்ணிட்டுனா CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH3 வந்துடும், சிங்கிள் பாண்ட் CH3 வந்துடும். ஸோ அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், யூ கெட் 2 ப்ராடக்ட்ஸ், 1 பியூட்டீன் அண்ட் 2 பியூட்டீன், 1 பியூட்டீன் அண்ட் 2 பியூட்டீன் கிடைக்கும். பட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வில் நாட் பி 2, number of products will be 3. A 2 butene will show
cis trans isomerism. 2-butene will show cis trans isomerism in the madri. So this is what you have to remember. So you will have a trans isomer. இது மாதிரி 180 டிகிரியில் இருந்ததுன்னா அது trans isomer. இது மேலே இருந்ததுன்னு சொன்னால் cis isomer. So you will get one more product, that is C double bond C. இந்த இடத்துல CH3, இங்கே H, திருப்பி இங்கே H, இந்த இடத்துல CH3. ரிமெம்பர் cis trans isomerismக்கு வந்து சிமிலர் குரூப்ஸ் 90 டிகிரியில் இருந்தால் cis isomer, சிமிலர் குரூப்ஸ் 180 டிகிரியில் இருந்ததுன்னா trans isomer. ஞாபகம் வச்சுக்கோ அந்த இடத்துல. ஸோ when you treat butanol with sulfuric acid, you get 3 products. You get 3 products. 3 products உனக்கு வரும். என்னென்ன ப்ராடக்ட்ஸு? 1-butene, cis-2-butene, trans-2-butene. ஸோ you will get 3 products. ஸோ தட் இஸ் என்ட்ரன்ஸில் நீ இப்படி தான் மாட்டுவேன். ஓகே, ஸோ திஸ் யூ ஹவ் டு ரிமெம்பர். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், ஆசிட் கேட்டலைஸ்டு டீஹைட்ரேஷன் ஆஃப் வரும். ஸோ இதில் நான் சில எக்ஸசைசஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் if you are interested. those one. அப்புறம் வந்து I have given some more exercises here. Grignard reagentல வந்து ஸோ நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இதை. ஸோ ஐம் நாட் கோயிங் டு கோ இட் இன் டீட்டெயில். இது வந்து ப்ரிப்பரேஷனில் பார்த்தது இது Grignard reagent. அந்த ப்ரிப்பரேஷனுக்கு கீழே சில எக்ஸசைசஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ட்ரை டு டூ திஸ் எக்ஸசைஸ். ஸோ Grignard reagentல என்ன ப்ராடக்ட் போட்டால் இந்த ஆல்கஹால் கிடைக்கணும்னு நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ யூ ஹவ் டு ஐடென்டிஃபை திஸ் 1 2 3 4 5 இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் அ ஸ்மால் எக்ஸசைஸ். சி வெதர் யூ ஆர் ஏபிள் டு சால்வ் திஸ். பண்ண முடிஞ்சதுன்னா டெலகிராம் பண்ணுங்க, நான் ஐ வில் ரிப்ளை டு யூ. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு எனி டிஃபிகல்ட்டி, யூ லெட் மீ நோ திஸ். இந்த ஷீட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்கஹால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஆல்கஹால். ஸோ அசிடிட்டி அப்படின்ற டேர்ம் உனக்கு வந்ததுன்னு சொன்னால் அது பி பிளாக்கில் கேட்டாலும் சரி, ஆர்கானிக்கில் கேட்டாலும் சரி, நீ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அது எந்த காம்பவுண்டாக இருந்தாலும் அதிலிருந்து அசிடிக் ஹைட்ரஜனை H+ஆக ரிமூவ் பண்ணி மிச்சம் இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸை அங்கே எடுத்து அந்த ஆனையான எழுதிக்கணும். அந்த இடத்துல H+ போட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஆனையான எடுத்து எழுதிக்கணும். அந்த ஆனையான் ஸ்டேபிளாக இருந்ததுன்னு சொன்னால் அது ஸ்ட்ராங்லி அசிடிக்காக இருக்கும். அந்த ஆனையான் அன்ஸ்டேபிளாக இருந்ததுன்னு சொன்னால் அது வீக்லி அசிடிக்காக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, லெட் மீ ஜஸ்ட் ரைட் இட் ஹியர். யூ ஆல்சோ ரைட் இட் டவுன் இன் யுவர் நோட் புக். whenever you come across the term acidic character or acidity அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ண வேண்டியது வந்து you have to remove H+. you have to remove H+. எந்த காம்பவுண்டு கொடுத்தாலும் சரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இப்போ நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ இதை வந்து இது அசிடிக்கான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? இதில் வந்து எதில் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும்? இப்போ இந்த 4 கார்பன் பார்த்தேன்னா இந்த 4 கார்பனும் sp2. sp2வில் இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இதுக்கும் வந்து sp2, இப்போ sp3 பார்த்தோன்னா இந்த ரெண்டுத்துக்கும் sp3 கார்பன் இது. sp3 கார்பன் வந்து வீக்லி எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல. அதே மாதிரி இஃப் யூ டேக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த காம்பவுண்டில் வந்து இஃப் யூ ரிமூவ் திஸ் யூ வில் கெட் அ ப்ளஸ் சார்ஜ், ஐ மீன் மைனஸ் சார்ஜ் ஹியர். சாரி, H+ வெளில போச்சுன்னு சொன்னால் யூ வில் கெட் அ மைனஸ் சார்ஜ் ஹியர். ஸோ H+ வெளில வரும். ஸோ அசிடிக் கேரக்டர்னால் நீ என்ன பண்ணணும்? அசிடிக் கேரக்டர்னால் யூ ஷுட் ரிமூவ் த H+ ஃப்ரம் த காம்பவுண்ட். எந்த H+ வெளில வருன்றது நீ பார்க்கணும். பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்றது நீ பார்க்கணும். ஓகே, இப்போது முன்னாலே நம்ம ஒரு கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதை நான் திருப்பி இங்கே உங்களுக்கு ரீகேப்காக சொல்கிறேன். சப்போஸ் இஃப் யூ டேக் அலிஃபேட்டிக் ஆல்கஹால் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா, அலிஃபேட்டிக் ஆல்கஹாலில் வந்து அது அசிடிக்காக இருக்குன்னு சொன்னால் என்ன வரும்? H+ வெளில வரணும்னு சொன்னால் அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? CH3O- இருக்கும் உனக்கு. அதே மாதிரி இப்போ அரோமேட்டிக் ஆல்கஹால் எடுத்துக்கிறேன், ஃபீனால் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்னா, AROH எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்னா இது அசிடிக்கான என்ன அர்த்தம்? H+ வெளில எடுத்துடணும். H+ வெளில எடுத்தோன்னா ARO- உனக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். இப்போது இது ஸ்டேபிளா இல்லை இது ஸ்டேபிளான்னு நீ பார்க்கணும். பார்த்தாலே உனக்கு தெரியும் இது வந்து அரோமேட்டிக்ன்றதுனால இதில் வந்து உனக்கு ரெசனன்ஸ் ஆப்ரேட் ஆகும். உனக்கு இதில் ரெசனன்ஸ் இங்கே ஆப்ரேட் ஆகும். ஸோ ரெசனன்ஸ் ஆப்ரேட் ஆகிறதுனால ஃபீனாக்சைடு அயான் இஸ் மோர் ஸ்டேபிள். திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். இது வந்து லெஸ் ஸ்டேபிள். ஏன்? ஆக்சிஜனில் ஏற்கனவே 2 லோன் பேர் இருக்குது. போதா குறைக்கு மீத்தேன் குரூப் பேர் எலக்ட்ரானை கொடுக்குறது. இவ்வளோ எலக்ட்ரானையும் வச்சுக்கிறதுக்கு ஆக்சிஜன் கிட்டக்க டி ஆர்பிட்டல் கிடையாது. ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல் இருக்கிறதுனால இட் cannot hold so much of electron. therefore this will be highly unstable. therefore இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்காது, இந்த பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் நடக்கும். ஸோ நம்ம அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அது அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் கம்மியாக நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் பெருசாக நடக்கும் உனக்கு. ஸோ ஆல்கஹால், அலிஃபேட்டிக் ஆல்கஹால் வந்து
அவ்வளோ ஈஸியாக டிசோசியேட் ஆகாது. வேறஸ் அரோமேட்டிக் ஆல்கஹால், ஸோ ஃபீனால் வேறு எது எடுத்துட்டேனாலும் சரி, கேட்டகால், ரெசாசினால், ஃப்ளோரோக்ளூசினால், நம்ம இப்போ எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நம்ம அதில் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஸ்பீஷீஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுனால தே வில் பி மோர் அசிடிக். ஸோ இது ஒரு ஃபண்டமெண்டல் கொஷின். என்ன, வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் கொஷின்? விச் இஸ் மோர் அசிடிக்? Which is more acidic, phenol or methanol? Phenol or methanol? Phenol or methanol. So என்ன ஆன்சர் உனக்கு? Phenol is more acidic. Why phenol is more acidic? Because அது வந்து the conjugate anion is resonance stabilized, therefore H plus can be easily brought out. Whereas methoxide ion, in general alkoxide ion, if you take any alkoxide ion is unstable due to plus I effect of the alkyl group, whereas phenoxide and aryl oxide ion is more stable due to resonance, therefore it will be more acidic. So acidity வந்து இதுதான் thumb rule. இந்த thumb rule நீ ஞாபகம் வச்சுட்டு தான் நீ எல்லா காம்பவுண்டனுடைய acidic கேரக்டரையும் நீ predict பண்ணணும். Okay, now let us see some more properties, some more aspects of that acidic character. நான் இப்போ சொன்ன மாதிரி என்ன, ஆல்கஹால் அசிடிக்காக இருந்தால் H ப்ளஸ் அண்ட் RO மைனஸ் ஃபார்ம் ஆகணும். ஃபீனால் அசிடிக்காக இருந்தால் H ப்ளஸ் அண்ட் ARO மைனஸ் ஃபார்ம் ஆகணும். இதை வந்து நம்ம ஈக்குலிபிரியம் லெசனில் படிச்சிருக்கோம். இஃப் யூ ரைட் த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் திஸ் ரியாக்ஷன், KA வில் பி ஈக்குவல் டு ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ஞாபகம் வச்சுக்கணும், ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் RO மைனஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ யூஸ்வலாக ஆல்கஹால் லிக்விடுன்றதுனால அதோட லிக்விட் அண்ட் சாலிட்னுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ நவ் இஃப் KA இஸ் வெரி ஹை, இஃப் KA இஸ் வெரி ஹைனா என்ன அர்த்தம்? நியூமரேட்டர் பெருசாக இருக்கணும். நியூமரேட்டர் பெருசாக இருந்தால் தான் KA ஜாஸ்தியாக இருக்கும். நியூமரேட்டர் பெருசாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ப்ராடக்ட் நிறைய ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ப்ராடக்ட் நிறைய ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இது ஸ்ட்ராங்லி அசிடிக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ராங்லி அசிடிக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ்டு KA மீன்ஸ் இன்க்ரீஸ்ட் அசிடிட்டி. இன்க்ரீஸ்ட் அசிடிட்டி. ஸோ PKA டெஃபினேஷன் என்ன? PKA வந்து நம்ம 11th படிச்சிருக்கோம் ஈக்குலிபிரியம் சாப்டரில். மைனஸ் லாக் KA. Pன்னு எது கொடுத்தாலும் அதுக்கு முன்னால் மைனஸ் லாகு போட்டுக்கணும், அவ்வளோதான். மைனஸ் லாக் KA. ஸோ PKA பார்த்தோன்னா லாக் 1/KA நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா மைனஸ் லாக் KAன்றது லாக் KA பவர் மைனஸ் 1ன்னு போட்டுக்கலாம். KA பவர் மைனஸ் 1னா 1/KAன்னு போட்டுக்கலாம். ஸோ PKA இஸ் லாக் 1/KA. தேர்ஃபோர் PKA இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு KA. அப்படின்னா என்ன அர்த்தம்? KA ஜாஸ்தியாக இருக்குன்னா PKA வேல்யூ கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங்லி அசிடிக்காக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங்லி அசிடிக்காக இருக்குன்னா KA ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். KA ஜாஸ்தியாக இருக்குன்னா PKA வேல்யூ கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்க்ரீஸ்டு KA வேல்யூ மீன்ஸ் டிக்ரீஸ்டு PKA வேல்யூ. ஸோ இந்த பாயிண்ட்டு நீ ஞாபகம் வச்சுக்கணும் ஜென்ரலாக. அண்ட் நம்ம இப்போ பார்த்த மாதிரி aromatic alcohols, that is phenols, will be more acidic than aliphatic alcohols because of resonance stabilization of the conjugate anion. So இதில் கரோலரி பாயிண்ட்டாக நீ என்ன புரிஞ்சுக்கலாம்? RO minus is a strong base than ARO minus. Alkoxide ions are strong base than aryl oxide ion. ஏன் ஸ்ட்ராங் பேஸ்னால் என்ன அர்த்தம்? நல்லா ரியாக்ட் ஆகணும்னு அர்த்தம். எது நல்லா ரியாக்ட் ஆகும், எது ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கோ அதுதான் நல்லா ரியாக்ட் ஆகும். நம்மளே சொல்கிறோம் இல்லையா, ஓவராக ரியாக்ட் பண்ணாத, ஓவராக சீன் போடாதேன்னு சொல்கிறோம் இல்லையா. ஏன் அவங்க ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க அன்ஸ்டேபிளாக இருக்காங்க, they are disturbed. So anything which is unstable will be more reactive, will be very strongly reactive. Since alkoxide ion is very unstable, it will be a very good, அது நல்லா ரியாக்ட் ஆகும். ஸோ இட் will be a strong base than aryl oxide ion because this is more stable. இது காமன் கூல் கையாக இருக்கும், இதை ரியாக்ட் பண்ணாது, இது கம்முன்னு உட்காந்துருக்கும். நெக்ஸ்ட், அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பாயிண்ட் ரிகார்டிங் அசிடிட்டி ஆஃப் தி ஆல்கஹால்ஸ். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், ரிமெம்பர் அசிடிட்டி ஆஃப் எனி காம்பவுண்ட் கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணணும்? அதில் இருக்கக்கூடிய அசிடிக் புரோட்டானை வெளில எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற ஆனையான் ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்க்கணும். மிச்சம் இருக்கிற ஆனையான் ஸ்டேபிளாக இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து மோர் அசிடிக்காக இருக்கும். எது ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கோ அது லெஸ் அசிடிக்காக இருக்கும். இந்த பாயிண்ட் தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும் ஃபார் எனி காம்பவுண்ட் தட் இஸ் பீயிங் ஆஸ்ட், வெதர் இட் இஸ் ஃப்ரம் E block or from organic. Now let's take compare these two compound. Which is more acidic, water or methanol? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், H ப்ளஸை வெளில எடுக்கணும். H ப்ளஸை வெளில எடுத்தனா இதில் H ப்ளஸ் வெளில எடுத்தனா H ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் வரும். இதில் H ப்ளஸ் வெளில எடுத்தனா இதில் H ப்ளஸ் அண்ட் CH3O மைனஸ் வெளில வரும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் மோர் அன்ஸ்டேபிள். திஸ் இஸ் மோர் அன்ஸ்டேபிள். ஏன் நான் சொன்ன மாதிரி தான், ஆக்சிஜனுக்கு வந்து ஏற்கனவே ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஒரு லோன் பேர் இருக்குது, அதை வச்சுக்கிறதுக்கே அதுக்கு இடம் கிடையாது. போதா குறைக்கு மீத்தால் குரூப் வேறு இண்டக்டிவ் எஃபெக்டில் எலக்ட்ரானை கொடுக்கறது. ஸோ ஆக்சிஜனால் அவ்வளோ எலக்ட்ரானை ஹோல்டு பண்ண
முடியாது. அதனால் ஆல்காக்சைடு அயான் வில் பி ஹைலி அன்ஸ்டேபிள். தேர்ஃபோர் இது வந்து H ப்ளஸை கொடுக்காது. அதனால் இதுதான் when you compare methanol with this, when you compare methanol with water, water will be more acidic. Water will be more acidic than methanol. ஓகே, ஸோ இதை வந்து இப்படி பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக புரியும். பட் உனக்கு சம்டைம்ஸ் கொஷின் கேட்கும்போது என்ன கேட்பாங்க, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிக் கேரக்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க. வாட்டர், மெத்தனால், ஃபீனால் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நீ என்ன பண்ணணும், ரெண்டு ரெண்டாக எடுத்து நீ கம்பேர் பண்ணணும். பண்ணேன்னா உனக்கு அது ஈஸியாக வந்துடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே நான் கொடுத்துருக்கேன் பார், வாட்டர், எத்தனால், ஃபீனால் அண்ட் பென்சைல் ஆல்கஹால் 4 கொடுத்துருக்கேன். அரேஞ்ச் த ஃபாலோவிங் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிக் கேரக்டர். எப்படி பண்ணணும், ABCD 4 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதுலேருந்து H ப்ளஸை ரிமூவ் பண்ணால் OH மைனஸ் வரும். இதுலேருந்து H ப்ளஸை ரிமூவ் பண்ணால் C2H5O மைனஸ் வரும். இதுலேருந்து H ப்ளஸை ரிமூவ் பண்ணால் ஃபீனாக்சைடு வரும். இதிலேருந்து H ப்ளஸை ரிமூவ் பண்ணால் பென்சைல் ஆக்சி வரும். C6H5 CH2O மைனஸ் உனக்கு வரும். இப்போ இதில் எது ஸ்டேபிள்னு பார்க்கணும். இப்போ எது ஸ்டேபிள்னு பார்த்தோன்னா என்ன வரும், இந்த இடத்துல பார்த்தோன்னா இது திருப்பியும் this is CH2O வந்து oxygen is more electronegative. Now this will push electrons towards oxygen. So therefore this will be unstable. So இப்போ பார்த்தோன்னா B நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆல்காக்சைடு அயான் will be most unstable. அதனால் அது வந்து லீஸ்ட் அசிடிக்காக இருக்கும். அது லீஸ்ட் அசிடிக்காக இருக்கும். ஃபாலோடு பை D, அதுலேயே வந்து இட் வில் பி அன்ஸ்டேபிளாக இருக்கும். தட் வில் பி இதோட அது கொஞ்சம் பெட்டரான அசிடிக்காக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இங்கே கொஞ்சம் ரெசனன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுனால இந்த ஆனயான் கேன் பி பார்ஷியலி ஸ்டெபிளைஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும், பட் ஸ்டில் இட் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து D வரும். அடுத்தது A, OH மைனஸ், ஃபைனலி C, பிகாஸ் phenoxide ion is resonance stabilized. therefore H plus நல்லா வெளியில் வரும். ஃபீனாலில் இருக்கிற H plus நல்லா வெளியில் வரும். phenol will produce more H plus because phenoxide ion is resonance stabilized. therefore phenol will be more acidic in nature. so BDAC இருக்கும். so this is how you have to interpret the acidic character கொடுத்தானா இருக்கும். அடுத்தது பாரு, methanol, 2-propanol and tertiary butanol. மெத்தனால், 2-propanol and tertiary butanol. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன, எல்லாத்துலேயுமே உனக்கு ஆல்காக்சைடு அயான் தான் வருது. இதில் மீத்தாக்சைடு அயான் வருது, இதில் ஐசோப்ரோபாக்சைடு அயான் வருது, இதில் டெர்ஷியரி பியூட்டாக்சைடு அயான் வருது. ஸோ நீ இப்போ என்ன பண்ணணும், எதில் வந்து ஆக்சிஜன் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குன்னு பார்க்கணும், ரொம்ப ரிச்சாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன, ஒரே ஒரு மீத்தால் குரூப் வந்து ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானை கொடுக்கறது. ஸோ ரிலேட்டிவ்லி இட் வில் பி ரிச். இங்கே பார்த்தோன்னா 2 மீத்தால் குரூப் இஸ் கிவிங் எலக்ட்ரான் டு த ஆக்சிஜன். ஸோ இட் வில் பி மோர் ரிச்சர். இங்கே பார்த்தோன்னா 3 methyl group is pushing electron towards oxygen, therefore it will be richest. ஸோ ஆக்சிஜன் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குன்னு சொன்னால் OH பாண்டு உடையாது. OH பாண்டு எப்போ உடையும், ஆக்சிஜன் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும்போது தான் உடையும் இல்லையா. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எப்போது இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டு பார்த்தோம் இல்லையா, இது ஒரு இப்படி ஒரு கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணி இப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ இதுக்கு வந்து ப்ளஸ் சைன் இருக்குது, இங்கே ஒரு லோன் பேர் இருக்குன்னு என்ன அர்த்தம், இப்போ இந்த மாதிரி செட்டப்பில் பார்த்தோன்னா ஆக்சிஜன் இஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல. அப்போ வந்து இந்த பாண்டை உடைக்கும், ஏதாவது ஒரு பாண்டை உடச்சி அதில் இருக்கிற எலக்ட்ரான் அதை எடுத்துக்கும். ஸோ ஆக்சிஜன் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும்போது தான் OH பாண்டு உடையும். அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோ. ஸோ எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குது அப்படின்னு சொன்னால் OH பாண்டு உடையாது. அப்போது டெர்ஷியரி பியூட்டாக்சைடில் இருக்கிற OH பாண்டு உடையாது. அதனால் அது லீஸ்ட் அசிடிக். therefore this will be least acidic, more acidic, most acidic. So increasing order of acidity. Generally பார்த்தேன்னா primary alcohols will be more acidic than secondary than tertiary. Okay, so that is how you predict the acidity of alcohols. அடுத்தது பேஸ் ஸ்ட்ரென்த்னா என்ன, இந்த ஆல்காக்சைடு அயான் இங்கே ஃபார்ம் ஆகுது இல்லையா. இப்போ R3CO வருது, டெர்ஷியரி பியூட்டாக்சைடு வருது, R2CO இத்தாயில் ஐசோப்ரோபாக்சைடு மாதிரி வருது, அப்புறம் RCO ஈத்தாக்சைடு மாதிரி வருதுன்னு வச்சுக்கோ, ப்ரைமரி இது வருதுன்னு வச்சுக்கோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ டிஃபைன் த பேஸ் ஸ்ட்ரென்த். இந்த இடத்துல வந்து வி டிஃபைன் த பேஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லவ்ரி பிரான்ஸ்டெட்டில் நம்ம பண்ணுவோம். அதாவது புரோட்டான் அக்செப்டார் அப்படின்றத வச்சுன்னு பண்ணுவோம். எதால் வந்து புரோட்டானை நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இதே லாஜிக்கை தான் நீ அப்ளை பண்ணணும். சேம் லாஜிக். இந்த மூணுத்தில் எதால் நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இதால் தான் நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், திஸ் வில் பி த ஸ்ட்ராங் பேஸ். ஸோ
இஃப் யூ ஆட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஆசிட் கேட்டலைஸ்டு ஹைட்ரேஷனில் பார்க்கும்போது என்ன பண்ணுறது நம்ம சல்ஃபூரிக் ஆசிட்லேருந்து H+ வந்ததுன்னு சொன்னால் அது வந்து இட் வில் அக்செப்ட் திஸ் H+ RO- வரும்போது H+ அதை அக்செப்ட் பண்ணி வாட்டர் மாலிகுலை வெளில எடுத்துகிட்டு கார்போகேட்டையான் உனக்கு இங்கே ஃபார்ம் ஆகுது இல்லையா அவனுக்கு. அப்புறம் பேஸ் வந்து போட்டு ஆல்கீன்னு உனக்கு வருது அந்த இடத்துல. ஸோ பேஸ் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி எதை வச்சு ஜட்ஜ் பண்ணலாம்? மோர் ஸ்டேபிள் தி ஆனையான் பேஸ்ட் அது வந்து ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபியூசிங்கான டெர்மினாலஜி என்னென்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் ரியாக்டிவிட்டி. இப்போ கார்போகேட்டையானை பார்த்தேன்னா ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ரியாக்ட் ஆகும்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் Cl- வந்து இட் இஸ் எ ஸ்டேபிள் ஸ்பீஷீஸ். அது Cl-, F-, Br- இதெல்லாம் ஸ்டேபிள் ஸ்பீஷீஸ். ஆனால் அது ரியாக்ட் ஆகாது. ஸோ ஒரு இடத்துல வந்து ஸ்டெபிலிட்டியை வந்து நம்ம ரியாக்டிவிட்டியோட கோரிலேட் பண்ணுவோம், இன்னொரு இடத்துல வந்து ஸ்டெபிலிட்டியை வந்து லீவிங் குரூப் எபிலிட்டியை வச்சு நம்ம கோரிலேட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டான கான்செப்ட் அது. அதனால் நீங்கள் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். எந்த கான்டெக்ஸ்ட்டில் அப்ளை பண்ணுறோன்றதை பொறுத்து. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் அப்ளையிங் த ஸ்டெபிலிட்டி ரிலேட்டட் டு ரியாக்டிவிட்டி ஆர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கும். ஸோ அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸில் இது மாதிரி வருது. அரோமேட்டிக் ஆல்கஹால்ஸ் ஃபீனால் நம்ம அடுத்தது பார்க்குறோம்னு வச்சுக்கோ. ஃபீனால்லையும் அதே லாஜிக் தான் நம்ம முன்னாலே பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபீனாலில் வந்து என்ன OH பாண்டு உடையிறது அப்படின்னு சொன்னால் ஃபீனாக்சைடு அயான் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ ஃபீனால் வந்து அசிடிக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால்ஸில் வந்து நம்ம இப்போ அசிடிக் கேரக்டர் பார்க்கணும். இந்த சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால்ஸில் அசிடிக் கேரக்டர் பார்க்கும்போது ஜென்ரலாக நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா யூ ஹேவ் த ஃபீனால். ஸோ ஃபீனாலில் வந்து OH குரூப் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு ஆட் ஒரு ஆக்டிவேட்டிங் குரூப் நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. ஆக்டிவேட்டிங் குரூப்பை நம்ம போடுறோம். ஆர்த்தோவில் போடுறோம், பேராவில் போடுறோம், மெட்டாவில் போடுறோம், எங்கே வேணாலும் போடுறோம். ஆக்டிவேட்டிங் குரூப்பை போட்டால் என்ன ஆகும்? அது வந்து ரிங்கை ஆக்டிவேட் பண்ணும். ரிங்கை ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? இட் வில் புஷ் எலக்ட்ரான்ஸ். வேர் யூ ஆட் இட் வில் புஷ் எலக்ட்ரான்ஸ். அப்போ என்ன ஆகும்? உனக்கு ஆக்சிஜன் வில் பிகம் எலக்ட்ரான் ரிச். நான் திருப்பியும் சொல்கிறேன். ஒரு ஃபீனால் ரிங்கில் ஆக்டிவேட்டிங் குரூப் நான் லிஸ்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே டெலகிராமில் அமைச்சிருக்கேன். நான் ஆக்டிவேட்டிங் குரூப்பை நீ ஆட் பண்ணேன்னா ஆக்டிவேட்டிங் குரூப் என்ன பண்ணும்? இட் வில் ஆக்டிவேட் த ரிங். ஆக்டிவேட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? எலக்ட்ரானை பம்ப் பண்ணுன்னு அர்த்தம். இட் வில் பம்ப் எலக்ட்ரான் இன்டு த ரிங். ஸோ அப்படி எலக்ட்ரானை பம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆக்சிஜன் வில் பிகம் எலக்ட்ரான் ரிச். ஆக்சிஜன் எலக்ட்ரான் ரிச் ஆனால் என்ன ஆகும்? OH பாண்டு உடைய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் வில் பி less acidic compared to phenol. இப்போ நீ ஃபீனாலோட இதை கம்பேர் பண்ணேன்னு வச்சுக்கோ. ஃபீனாலோட நீ இதை கம்பேர் பண்ணனா ஃபீனால் வில் பி மோர் acidic than substituted phenol with activating group. இதே நீ வந்து இப்போ ஒரு deactivating group போடுறேன்னு வச்சுக்கோ. if you add a deactivating group போடுற deactivating group என்ன பண்ணும்? it will suck electron from the ring. ஓகே, அது என்ன பண்ணுவோம்? இட் வில் சக் எலக்ட்ரான் ஃப்ரம் த ரிங். அப்போ என்ன ஆகிடும்? எலக்ட்ரான் வெளில வந்துடும். அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல ஆக்சிஜன் வில் பிகம் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். அப்போ என்ன ஆகும்? ஆக்சிஜன் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? OH பாண்டு உடையும். நல்லா உடையும். ஏன்னா ஆக்சிஜன் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆகிடுது. அதனால் அது பக்கத்தில் இருக்கிற பாண்டை உடச்சி அதுக்கு ரெண்டு எலக்ட்ரான் எடுத்துக்கிறதுக்கு அது ட்ரை பண்ணும். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆகிடுதுன்னு சொன்னால் இட் வில் பிகம் ஸ்ட்ராங் ஆசிட். திஸ் வில் பி strong acid when compared to phenol. So in the basic point நீ ஞாபகம் வச்சுக்கணும். Okay, so I repeat once again, if you add an activating group to phenol, it will make the phenol less acidic when compared to phenol. If you add a deactivating group to phenol, it will make it more acidic than phenol. இந்த பேசிக் பாயிண்ட்டை நீ ஞாபகம் வச்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகே, நவ் இப்போ பொசிஷனில் எப்படி மாறுறது? ஆர்த்தோவில் எப்படி வந்தால் எப்படி இருக்கும், பேராவில் வந்தால் எப்படி இருக்கும், மெட்டாவில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ நீ என்ன பண்ணணும் அந்த இடத்துலனா ரெசனன்ஸ் வரையணும். அப்போது ரெசனன்ஸ் வரைஞ்சேன்னா தான் உன்னால் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரெசனன்ஸ் வரையும் போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெசனன்ஸில் நீ என்ன பண்ணணும்? ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருந்தான்னு பார்க்கணும். ஆக்சிஜன் எலக்ட்ரான் ரிச்சாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். நல்லா கேர்ஃபுல்லாக பாரு இதை. ஏன்னா இதை நீ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னா மாற்றி எழுதிடுவேன். அப்படியே மாற்றி எழுதிடுவேன். ஓகே, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் மீத்தால் குரூப் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. மீத்தால் குரூப்பில் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கும். இஃப் யூ ரிமெம்பர்
11th நீ படிச்சிருந்தேன்னா உனக்கு ஞாபகம் இருக்கும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கும். CH3ல இருக்கிற ஒரு ஹெச்சில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து இங்கே உள்ளுக்குள்ளே வரும். CH பாண்ட் உடஞ்சி நோ பாண்ட் ரெசனன்ஸ், பேக்கர்நாதன் நோ பாண்ட் ரெசனன்ஸ் அப்படின்லாம் அதில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஹைப்பர் கான்ஜுகேஷனில் திஸ் வில் புஷ் எலக்ட்ரான் இன்டு த ரிங். இட்ஸ் அன் ஆக்டிவேட்டிங் குரூப், மைல்ட்லி ஆக்டிவேட்டிங் குரூப். இதனால ஸ்ட்ராங் கிடையாது, இது மைல்டாக இது ஆக்டிவேட் பண்ணுவது. ஸோ this will be mildly activating இருக்கும் வந்து. ஸோ when it activates the ring, இங்கே இந்த மாதிரி உனக்கு oxygen will become electron rich ஆகிடும். வந்து இது வந்து ஆர்த்தோ பொசிஷனில். மெட்டா பொசிஷனில் பார்த்தேன்னா, பேரா பொசிஷனில் பார்த்தேன்னா, இப்போது இதில் வந்து ஃபஸ்ட் நீ என்ன பண்ணணும், என்னென்ன எஃபெக்ட் அங்கே ஆப்ரேட் ஆகும்னு பார்க்கணும். ஸோ இஃப் யூ டேக் மீத்தைல் ஃபீனால்ஸ் அதாவது கிரிசால்ஸில் பார்த்தீங்கன்னா 2 எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகும். ஒன்று வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட், தட் இஸ் இட் வில் பம்ப் எலக்ட்ரான்ஸ், ப்ளஸ் ஐ எஃபெக்ட் ஆப்ரேட். ரெண்டாவது வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். அதில் ப்ளஸ் மைனஸ்லாம் உனக்கு கிடையாது, 2 எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகும். இப்போ எந்த எஃபெக்ட்னால ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் ரிச் ஆகுது அப்படின்றது நீ பார்க்கணும். எந்த எஃபெக்ட்னால ஆக்சிஜன் எலக்ட்ரான் ரிச் ஆகுது, அதாவது ஆர்த்தோவில் இருக்கும்போது எது ஆப்ரேட் ஆகும், மெட்டாவில் இருக்கும்போது எது ஆப்ரேட் ஆகும், பேராவில் இருக்கும்போது எது ஆப்ரேட் ஆகும் அப்படின்றத கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இங்கே. ஓகே, Now let us see this very closely. இப்போது ஆர்த்தோவில் பார்த்தேன்னா, ஆர்த்தோவில் நல்லா இந்த டயக்ராம் பாரு. ஸோ தட் ஐ வில் ஜூம் இட் ஸோ தட் யூ கேன் see better. இப்போ திஸ் இஸ் அ மித்தால் குரூப். இந்த மித்தால் குரூப்பில் வந்து இந்த ஒரு பாண்டு உடையிறது, இந்த CH பாண்டு உடையிறது. இந்த CH பாண்டு H+ஆக வெளில போகும்போது இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து இந்த கார்பனுக்கு வருது. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல உனக்கு வந்து டபுள் பாண்டு வந்துடும். ஸோ யூ வில் ஹேவ் அ டபுள் பாண்ட் ஹியர். இந்த இடத்துல நோ பாண்ட் ரெசனன்ஸ், இது டபுள் பாண்ட் இங்கே வந்துடும். அப்போ என்ன ஆகும், இந்த பாண்டு வந்து இந்த பாண்ட் இங்கே வந்துடுதுன்னு சொன்னால் இந்த கார்பனுக்கு 5 பாண்ட் வந்து, ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இட் வில் கெட் அ நெகட்டிவ் சார்ஜ் ஹியர். அப்போ என்ன ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும், யூ கேன் சி இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் இருந்தால் இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்தால் இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ இதுக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்ததுன்னு சொன்னால் இங்கே அடுத்த ஸ்டெப்பில் பெருசாக இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து இங்கே என்ன ஆகிடும், உனக்கு இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஐ சப்போஸ் யூ ஆர் ஏபிள் டு சி திஸ். இங்கே வந்து ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும், இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வரும். நல்லா பார்த்துக்கோ, ஆக்சிஜன் இருக்கிற கார்பன், இந்த கார்பனில் நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் அப்போ என்ன ஆகிடும், உனக்கு இங்கே எலக்ட்ரான் வருதுன்னு சொன்னால் என்ன ஆகும், எலக்ட்ரான் வில் பி புஷ்டு டு தி ஆக்சிஜன். ஸோ அப்படி புஷ் ஆகும்போது இங்கே வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும், OH பாண்டு உடையாது. OH பாண்டு உடையலன்னா என்ன ஆகும், இட் வில் பி வீக்லி அசிடிக்னு அர்த்தம். ஸோ ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கிறத பார்த்தோன்னா இட் வில் பி வீக்லி அசிடிக். இப்போ அதே மாதிரி சப்போஸ் இப்போ ஆர்த்தோக்கு பதிலாக ஓகே, ஸோ டைம் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, இது